கரண்ட் டிஜிட்டல் வேர்ல்ட்ல எல்லாருமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வந்து ஜிபேயா இருக்கட்டும், ஃபோன்பேயா இருக்கட்டும், பேடிஎம்மா இருக்கட்டும். ஸோ அதர் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் தான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். யாருமே வந்து இந்த ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாருக்குமே ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்து ரொம்பவே ஈஸி ஆயிருச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்பிஐ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பேடிஎம்மை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேடிஎம்மை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இப்போ இனிமேல் நம்ம பேடிஎம் ஆப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னே சொல்லலாம் பேடிஎம் ஆப்பை. ஸோ இது மூலியமாக நிறைய பேர் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. பேமெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதாவது இந்த பேடிஎம்முடைய பேங்கிங் டிவிஷன் தான் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேங்க்குடைய லைசன்ஸை தான் வந்து ஆர்பிஐ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா கேஓசி ரூல்ஸை வந்து சரியாக ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய இஷ்யூ இருக்குது இந்த பேங்க்கில். அதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கஸ்டமர் சேஃப்டியும் வந்து கொஞ்சம் கன்சர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வந்து பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இப்போது ஆர்பிஐ என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட்ஸுடைய பேங்க்கு, அதாவது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குடைய லைசன்ஸை வந்து நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேடிஎம் ஆப்புக்கும், அதாவது பேடிஎம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ இதுக்கும் அந்த பேங்க்குக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ இப்போ பேங்க்குக்கு வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பேடிஎம் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாதா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேடிஎம் ஆப் விசஸ் பேங்க், இதாவது பேங்க்கோடைய லைசன்ஸை தான் வந்து இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஸோ இதனால நம்ம யூஸ் பண்ணுற பேடிஎம் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமா? அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இந்த பேடிஎம்முடைய பேமெண்ட்ஸ் பேங்க்கை தான் வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய பேடிஎம் ஆப்புமே வந்து கேன்சல் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இங்கே தான் வந்து எல்லாருமே ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். பேடிஎம் ஆப்பும் பேடிஎம்முடைய பேமெண்ட்ஸ் பேங்க்ஸும் வந்து ஈக்குவல் கிடையாது, ரெண்டு ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி. நம்ம பேடிஎம் ஆப்பில் வந்து நார்மலாக யூபிஐ பேமெண்ட்ஸாக இருக்கட்டும், ரீசார்ஜாக இருக்கட்டும், பில் வந்து பே பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நார்மலாக ஒர்க் ஆகும், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேங்க்ல பர்டிகுலராக அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, அதே மாதிரி வேலெட் வச்சிருப்பீங்க, வேலெட்ல அமௌண்ட் வச்சிருப்பீங்க, அதே மாதிரி பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குடைய ஃபாஸ்டாக் கார்டு வச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே மட்டும்தான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்க்கு வரும், ஷட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆப் சர்வீஸ் வந்து எப்பயும் போல சர்வே ஆகும். ஸோ பேங்க்கு தான் வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணனால பேங்க்ல அக்கௌண்ட்டு, ஃபாஸ்டாக்கு, ஸோ வேலெட் இது எல்லாமே க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த வேலெட்லையா இருக்கட்டும், அக்கௌண்ட்லையா இருக்கட்டும், ஸோ இப்போ வந்து பேங்க்கோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க்கில் நாங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், வேலெட் வச்சுருக்கோம், ஃபாஸ்டாக் வச்சுருக்கோம், இதோடைய நாங்கள் பணம் வந்து எப்படி, பணம் சேஃப்டியா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலெட்டில் இருக்க மணி என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பணம் வந்து சேஃப் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே போய் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து அதுக்கான ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, வேறு எதுலையாவது நீங்கள் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிங்க, வேலெட்டை எதில் யூஸ் பண்ணணுமோ அதில் வந்து யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் நியூவாக நீங்கள் அதில் மணி வந்து ஆட் பண்ண முடியாது, அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து வேலெட்டில் நீங்கள் பணத்தை போட முடியாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்லோலியாக வந்து வேலெட்டுமே யூசேஜ் குறையும். ஸோ அதனால உங்களோட வேலெட்டில் ஏதாவது மணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வித்ட்ரால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன மாதிரியான பண்ணணும் அப்படின்னா இனிமே அவங்க வந்து டெபாசிட்லாம் பண்ண முடியாது, நியூ டெபாசிட்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி அக்கௌண்ட் வந்து கொஞ்ச நாளில் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து மணியை வித்ட்ரால் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களோட மணியை வேறு பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரே சொல்யூஷன், டிலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்டாக்கும் அண்ட் அதர் சர்வீஸ் வச்சுருக்கவங்களுமே வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ, ஐசிஐசி, ஸோ ஃபாஸ்டாக்கு வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய யூபிஐ பேமெண்ட்ஸான பேடிஎம் வந்து வேலை செய்யுமா, யூபிஐ வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் யூபிஐ ஃபுல்லி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூபிஐ பேமெண்ட் பேங்க் வந்து டிபெண்ட் கிடையாது, இந்த பேடிஎம் ஆப் வந்து அதுக்கு டிபெண்ட் கிடையாது. ஸோ இந்த அதர் பேங்க்ஸ் மூலயமா வந்து ரன் ஆகலாம். நீங்கள் பர்டிகுலராக அந்த பேங்க்குடைய அக்கௌண்ட்டை நீங்கள் அந்த பேடிஎம் உடைய இதில் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஆட் அக்கௌண்ட் கேட்கும் இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர யூபிஐ ஆப் மொத்தமாக வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. நீங்கள் அந்த
ஆப்ல வேற பேங்க்கோடைய அக்கௌண்ட்டை போட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்பயும் போல நம்ம வந்து மணி சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கியூஆரும் ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டியான நியூஸ் என்னன்னா, பேடிஎம்மோட ஆப்புக்கு எந்த ஒரு கொலாப்ஸும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது வந்து க்ளோஸ் ஆகாது, பேன் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பேடிஎம்முடைய அதாவது அதோடைய பேங்க் டிவிஷனான பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் தான் அதோடைய லைசன்ஸை வந்து ஆர்பிஐ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேடிஎம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா பேடிஎம் வந்து இன்னும் டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நீங்கள் நார்மலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது பேன் ஆகும் அப்படின்ற பயம் வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பேடிஎம் யூஸராக இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.